ஹாய் காய்ஸ், நம்ம என்ன ப்ளே பண்ண போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் ஹைட் அண்ட் சீக் ப்ளே பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து நிற்கிறோம். இப்போ ஹைட் அண்ட் ஏறி இந்த சைடு போயிட்டு மேலே ஏறி அந்த கபோர்டுக்குள்ளே ஒளியிடாமல் பார்ப்போம். இந்த மேலே ஏறி இப்போதைக்கு நின்றுக்கலாம். இப்போ மறைஞ்சிக்கலாமான்னு பார்த்தோம். பக்கத்துலேயே ஒரு ஆள் நிற்கிறதுலாம் இப்போ கிளம்பலாமா வேணாமான்னு இருக்கேன். சரி, அவனுக்கு பிளேயரும் வந்துட்டான். இப்போ நம்ம அப்படியே பார்ப்போம். குதிக்க போகிறேன். அவன் மேலே ஏறி வந்துட்டுருக்கான். மேலே ஏறி வந்துட்டான். இப்போ வந்ததில் அப்போ திரும்பிட்டான். அப்போ நம்ம கீழே குதிச்சா கரெக்ட் டைமிங்காக இருக்கும். ஐயோ, இது வேறு ஆடு வேறு வந்து தொலையுது. நம்ம குதிச்சிட்டோம். குதிச்சு போயிட்டே இருக்கும். இங்கே எனக்குள்ளே நின்றுட்டுருக்கேன். என்னமோ ஆடு வேறு வருது. அதை ராங் கொடுத்துட்டு இப்படி எட்டி பார்ப்போம். அப்படி போகும் உள்ளே போயிட்டே இருப்பதில். அப்புறம் வாங்க பார்த்துட்டு அப்புறம் நான் உங்கள்கிட்ட சொன்ன மறந்துட்டேன். லைக் பண்ணிடுங்க. இன்னொன்று சொல்ல அப்புறம் என்ன பண்ணுறது, அங்கேனது சுற்றிட்டுருக்கேன். நம்ம கிளம்பலாம். இப்போ ஒரு சவுண்டு வேறு வந்துச்சு. இது என்ன கிளாஸ்னு வேறு தெரியல. இங்கே வேறு உட்காந்துருக்கோம். அவன் வராமல் இருந்தால் நல்லது தான். இப்போ நம்ம கீழே போய் பார்ப்போம். கீழே அவன் இல்லை. போய் சுற்றிட்டுருப்போம். ஊர் சுற்றுவோம். நம்ம சாட்டில் ஒரு ரூமுக்கு டூருக்கு போவோம். இந்த இடத்துல காயின் கலெக்ட் பண்ணிக்கலாம். காயின் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ வெளியே போய் இப்போ வேறு எங்கே இந்த ரூமுக்கு போகலாம். இல்லை இந்த ரூமுக்கு போகலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள். நம்ம அப்படியே கீழே அப்படியே சுற்றி பார்த்துப்போம். இங்கே காயின் கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கேயும் இருக்குது. இப்போ வெளியே பாருங்கள், புல் தரையாக இருக்குது. இங்கே சவுண்டு வந்துருச்சு. ஓடு காயின்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஓடிடலாம். நம்ம இந்த காயினை கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்தால் இந்த ஓட்டில் ஏறி குதிக்க முடியுமான்னு பார்ப்போம். குதிக்க முடியலை. சரி, இந்த காயினை கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இங்கேருந்து பார்ப்போம். அதனால் தெரியுதா? நான் பார்ப்போம். இப்போ இல்லை போகலாம். போனோடனே இப்போ இங்கே நம்ம நின்றுக்குவோம். ஏன்னா அங்கே ஒருத்தர் கிராஸ் ஆனதை பார்த்துட்டான். இப்போ இந்த சைடு போயிட்டு இப்போ போகலாம். இந்த காயினை கலெக்ட் பண்ணிட்டு இங்கே நின்று பார்ப்போம். யாருமே இல்லை. இப்போ திரும்ப யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு இப்போ வெளியே போகலாம். இப்போ மேலே போயிடுச்சு. இப்போ நம்ம வெளியே போகலாம். இப்போ நல்ல நேரம். போகலாமா வேணாமா? போகலாமா? சவுண்டு வேறு வந்துச்சு. இப்போ கன்ஃபார்ம் கிளம்பியே தான் ஆகணும். நம்ம அது கிளம்புறதுக்கு பதிலாக இந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி உட்காந்துட்டு இங்கே பாருங்கள் ஒரு நியூ டெக்னிக். இந்த மூலையில் வந்துட்டு எட்டி பார்த்தா எல்லாமே தெரியுவாங்க. எவ்வளோ இருக்குது. இப்போ யார் ஜெயிச்சிருக்கான்னு பார்த்தா சிக்கரில் வந்து எவனோ ஜெயிச்சிருக்கான். ஹைடரில் வந்து இவன் தெரியல. நிறையா ஸ்டெப்ஸ் நடந்தால் தான் சிக்கர் வந்து நிறையா கில் பண்ணணும். ஹைடர் வந்து நிறையா ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இப்போ நம்ம ஃபார்முக்கு வந்து நம்ம ஓட் பண்ணியிருக்கோம். இப்போ வேறு யாராவது ஓட் பண்ணாங்க அப்படியே இந்த யூடியூப் சேனல் லோகோ இருக்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்கான்னு லைக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க. அந்த வேறு ஏதாவது மாற்றணுன்னா கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. மாற்றிடலாம். 1 வீக்கில் மாற்றிடலாம். இப்போ இந்த டப்பா மேலே ஏறி உட்காந்துக்கலாம். அவன் பக்கத்துலேயே அவன் பக்கத்துலேயே போய் நிற்கலாம் தான் நினச்சேன். அவன் பக்கத்துலேயே நின்னா அவனுக்கு ஒரு வார்னிங் மாதிரி போகும் பிளாக் கலரில். அதான் நான் அவன் பக்கத்தில் போகல. இப்போ டைமும் முடிஞ்சிடுச்சான். அவன் ரெடியாகவும் ஆகிட்டான். இப்போ பக்கத்துலேயே ஒருத்தனை பார்த்து துரத்திட்டுருக்கான். இப்போ மேலே போயிட்டாங்க. நம்ம கீழே போவோம். கீழே ஏறி போய் பார்ப்போம். அங்கே யாருமே இல்லை. எட்டி பார்ப்போம். அவன் ஏதோ ரூம்குள்ளே போயிட்டான். எனக்குள்ளே நின்று பார்ப்போம். அங்கே நிற்கிறான். ஒரு அக்கா நிற்கிது அங்கனக்குள்ளே. அந்த அக்கா காணோம். அந்த அக்கா வந்து ஒன்று நகராதிங்க. ஒரு மாதிரி பிளாக் கலர் வந்துட்டு போச்சா கைஸ் பாருங்கள். பிளாக் கலரில் வேறு வருது. சூடு பார்த்துருச்சு. ஒரு நின்றா. அப்பாடா, அந்த அக்கா கிளம்பிடுச்சு. இப்போ சவுண்டு வேறு வந்துச்சு. இப்போ திரும்ப மேலே ஏற ஓடு இந்த கிளாஸுக்குள்ளே கூட வேணும். இங்கே குதிச்சு ஐயோ காப்பாற்றுங்க. ஃப்ரிட்ஜு பின்னாடி நின்ட்டோம். ஃப்ரிட்ஜு பின்னாடி நின்னதில் அவங்க வெளியே போயிட்டாங்க. இந்த அக்கா வெளியே போயிடுச்சு. இப்போ இதை ராங் கொடுத்துட்டு நம்ம இது போயிடலாம். சைடு வந்து இந்த காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த காயினை கலெக்ட் பண்ணிட்டு இந்த வழியாக போய் அங்கே ஒரு வழி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு எட்டி பார்த்துட்டு அங்கே யாரோ இருக்காங்க. அதனால வாங்கிட்டு போகல.
ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த இது பண்ணால் லைப்ரரி. லைப்ரரிலாம் இருக்குது இதில். ஸ்கூலில் இந்த மாதிரி ஸ்கூலில் இருக்கணும் நம்மலாம். நம்ம ஸ்கூலில் தான் ஒரு ஸ்கூல் இல்லாமல் இருக்குது. வீடியோ இப்போ வரையும் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் மாஸ்டர் 1 2 3 கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அப்படியே போய் இப்போ மாடியில் ஏறி பார்ப்போம். இங்கே பாருங்க 4 ட்ராஃபி இருக்குது. இந்த சைடு கபோர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை உள்ள. இப்போ அவங்க ஃபேஸை ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்மள்கிட்ட. நம்ம வந்து நிறையா பண்ணியிருக்கோம். ஃபேஸ் ரிவீல் பண்ணால் காசு கேட்குறாங்க. அவன் சும்மாவே காசு கொடுத்து ஒன்றும் பண்ண மாட்டோம். ஃபேஸ் ரிவீல் இந்த கேமு காசு பண்ணுறதா? நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் காசு வரும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் எங்களுக்கு இதில் கொஞ்சமாவது ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அந்த கேமுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் லவ்லி பாஸ் மாதிரியே ஒருத்தர் சட்டை போட்டிருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் லவ்லி பாஸ் யூடியூப் சேனலில் பார்ப்பீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவர் மாதிரி ஒரு நாள் அது ஆகும் லவ்லி பாஸ் மாதிரி. இப்போ என் தம்பி கூட லவ்லி பாஸ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கேன் என் பக்கத்தில் உட்காந்து. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கனால அவன்கிட்ட போயிட்டு சொல்லிட்டேன். இப்போ நம்ம சூஸ் பண்ணிக்கிறது ஹவுஸில் யார் ஓட்டு போடுறீங்க? நம்ம ஹைடு தான். நம்மளுக்கு ஹைடு வந்தனால இப்போ எனக்கு ஒரு இடம் தெரியும். அப்படியே நேராக வந்தோன்னு வச்சுக்கோங்க, ஸ்விம்மிங் பூலை தாண்டி அங்கே ஒரு ஏணி இருக்கும். அந்த ஏணியில் ஏறி இந்த மரத்துக்குள்ளே போய் இங்கே எனக்குள்ளே நின்று வேடிக்கை பார்த்தோம்னா யாருக்கும் எந்த சந்தேகமே வராது. அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நம்மளும் நிறைய ஸ்டெப்ஸ் நடந்து தப்பிக்கணும்ல. அதனால் இங்கிட்டு வந்துக்கிறோம். சரி, இங்கே இந்த இடத்துலையே நான் அப்படியே பார்ப்போம். அந்த சைடு கிளம்பிட்டேன். அப்போ எஸ்கேப் ஆனால் கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கிட்டு வந்துட்டு இப்படி பார்ப்போம். ஐயோ பார்த்துட்டான் என்னை பார்த்துட்டான். ஓடுறா ஏ பார்த்துட்டான்டா போடா ஓடுறா. ஏ ஆயிட்டு பின்னாடி ஒருத்தையும் போகிறேன் வரேன். அவனை சுடு போ. ஐயோ என்கிட்டயே வரேன் அவன். எதுக்கு வரானே? என் பின்னாடி என்னையவே வெறி கொண்டு துரத்துறான். சவுண்டு இத்தனை பேர் இருக்காங்க. பின்னாடி ஒழிஞ்சுக்கும். ஐயோ பார்த்துட்டான். மாட்டினேன். சப்பா. சரி, நம்ம சிக்கரில் இருந்தாது நம்ம ஜெயிக்கணும். நம்ம ஃபோட்டோ ஒரு தடவையாவது வரணும். நம்மளே கொல்ல முடியுது. வந்தால் இங்கே ஒருத்தர் இருக்க மாதிரி அவ்வளோதாங்க. ஒரு கில்லு முடிச்சுட்டேங்க. நான் கொஞ்சம் நேரம் தான் அவங்களையும் முடிச்சுட்டு கொண்டுட்டு கிளம்பிட்டே இருப்போம். செம்ம கைஸ். நம்ம தான் இப்போ கத்தி எடுத்து ஒருத்தன் வயிற்றுல சொருகிறேன். எவனா வாங்கடா, எவனா வந்து பாருங்கள். வயிற்றுலேயே சொருகிறேன். அப்படியே வயிற்று கிழிச்சு தூக்கி போட்டுருவேன். நானும் எப்படி என்னையே ரவுண்டு சிம்பிள் காமிக்கிறேன். போங்களா எங்கிட்டா காமிச்சிச்சு? ஐயோ நான் அங்கே ஒருத்தன் ஓடனேன் பாரு. ஆயிடுச்சு. இங்கே ஒரு சீக்ரெட் இருக்குது. இங்கே ஒரு அண்டர் கிரவுண்டு இருக்கும் பாருங்க. அண்டர் கிரவுண்டு தான் இங்கே பாருங்கள். அண்டர் கிரவுண்டில் தான் என் வெயிட் பண்ண முடியுது. போய் செக் பண்ணி பார்க்குறேன். இல்லை இங்கே யாருமே இல்லை. எதுக்கும் கண் எடுத்து ஒரு போட்டால் சுட்டு பார்ப்போம். ரீலோட் பண்ணி சொல்லுவோம். இப்போ நம்ம ஃப்ரெண்டை அவனே கூப்பிடவே வந்துட்டேன். ஃப்ரெண்டு நினச்சோடனே வந்துட்டேன். நம்ம ஃப்ரெண்டு கொடுத்துட்டு இப்போ கத்தி எடுத்துகிட்டு மேலே போவோம். இங்கிட்ட ஒருத்தர் சுட்டுட்ருக்கேன். இப்போ அவன் யாருன்னு தெரியாது நம்மளுக்கு. இங்கே போகிறான் பாருங்க. ஒரு அந்த அடியில் போயிருப்பேன்னு நினச்சேன். இங்கே போயிட்டுருக்கேன் ஒருத்தன். நின்று குத்துனா விட மாட்டேன்டா. நின்றாடே உன்னை குத்துறா. டே நின்றா. நம்ம மேலே ஐஸை தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஐஸை தூக்கி போட்டால் 10 செகண்ட்ஸ்க்கு நான் அப்புறம் மாட்டோம். இப்போ நம்ம முடிச்சிட்டோம் பாருங்கள். ஸ்டிக்கரில் நம்ம பேர் இருக்குது. ஐஸு. நான் இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்டில் ரோப்ளாக்ஸில் என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை கமெண்ட் பண்ணி விடுங்க. பை கைஸ். இனிமேல் உங்களை அடுத்து சந்திப்பேன். 151வது வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.